அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும், உணர்வுகளுக்கும், உறவுகளுக்கும் வியாசரின் வணக்கம். இந்த குரல் ஒளி யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமே இல்லை. என்னுடைய தனிப்பட்ட மனம் குமரல் மட்டுமே. இன்றைக்கு இருக்கின்ற சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து யூடியூப் ஷார்ட்ஸ் வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிறந்த குழந்தை ஆரம்பித்து நாளைக்கு சாகிற நிலைமையில் இருக்கின்ற பெரியவங்க வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட சந்தோஷம். அதை நான் எப்பையும் தப்பு சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனால் அதில் ட்ரெண்ட் ஆக்கிறோம்னு சினிமா பாட்டுக்கும் வார்த்தையோட அர்த்தமே விளங்காத சில பாடலுக்கும் டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதில் கவனித்த சில விஷயம் மன உறுத்தலாக இருக்குன்னு தான் இதை பேசிட்டு இருக்கேன், பேசவும் வந்தேன். அப்படி ஆடுறவங்க எல்லாருமே ஃபேமிலி கப்பிள்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஜாபில் இருக்கவங்க, இப்படி தான் பார்க்குறேன். இதில் சிலர் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் படிப்பை முடித்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்காங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்க இருக்காங்க. என்னென்ன நான் சொல்ல வரேன்னா, இதில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் படிப்புக்காக செலவு பண்ண எல்லாரும் தயாராக இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்கு எட்டாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திறமை இருக்குது, பட் படிக்க முடியல. திறமை இருக்குது, அவங்களால வெளியே வர முடியல. எல்லா திறமை இருந்தும் மேலே வர முடியல. அவங்கக்கிட்ட பணன்ற நெருக்கடி இருக்குது, பட் ஆனால் திறமை இருக்குது. அப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எப்படி ஜெயிச்சு மேலே வந்தீங்கன்னு சொல்லலாமே. லைவில் பசங்களுக்கு டீச்சிங் கூட பண்ணலாமே. டியூஷனுக்கே போக முடியாத பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. படிப்புக்கு செலவே பண்ண முடியாத எத்தனை பசங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அது பயன்படுமே. அதே மாதிரி ஜாபில் இருக்கவங்க, அவங்க அந்த ஜாபுக்காக எப்படியெல்லாம் லைஃப்பில் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வந்தீங்க, அதை ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட பண்ணலாமே. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதிக லைஃப்காக வீடியோ பண்ணாமல் பார்க்குறவங்க லைஃப்காக அவங்க லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் வந்தால் தானாக லைக்ஸ் வருமே. சிரிப்பாக இருந்தாலும் இது உண்மைதான். கண்மணி அன்போடுக்கும் காற்று மேலே காற்று கீழே அப்படின்றதுக்கும் தோபான்றதுக்கும் லைக்ஸும் சரி, ட்ரெண்டும் சரி, அடுத்த விஷயம் வந்தால் அது தானாக போயிடும். ஆனால் நம்ம லைஃப்பில் நாம் மிஸ் பண்ணதும் நமக்கு கிடைச்ச விஷயத்தையும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லணுன்னா, அவங்க படிப்பும் சரி, ஜாபும் சரி, பிஸ்னஸும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் சொல்கிற விஷயம் அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ல. யோசிப்போம். மீண்டும் அடுத்த குரல் ஒளியுடன் உங்கள் வியாசர். ஸ்டே டியூன்.